ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1834வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10ஆம் பத்து முதல் திருமொழியின் 3வது பாசுரத்தை இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு பாசுரத்திலும் இரண்டு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறார் ஆழ்வார். முதல் பாசுரத்திலே திருநீர்மலையையும் திருக்கண்ணமங்கையையும் அனுபவித்தார். 2வது பாசுரத்திலே திருமலையையும் திருத்தன்காவையும் அனுபவித்தார். இந்த 3வது பாசுரத்திலே திருவாலி திருத்தலத்தையும் திருநாங்கூரையும் அனுபவிக்க இருக்கிறார். எம்பெருமானுடைய நின்ற திருக்கோலத்தின் அழகை திருமலையிலும் திருத்தன்காவிலும் முன் பாசுரத்தில் அனுபவித்த ஆழ்வார் இந்த பாடலில் ஆலந்தளிரில் கிடந்த திருக்கோலத்தின் அழகை அனுபவித்து இனியராகிறார். ஆலந்தளிரில் பள்ளி கொண்ட எம்பெருமானை திருவாலி திருத்தலத்தில் முன்னர் கண்டோம், இனி திருநாங்கூரில் சென்று காணக்கடவோம் என்கின்றார் இந்த பாசுரத்திலே. வேலை ஆல் இலை பள்ளி விரும்பிய பாலை, வேலை ஆல் இலை பள்ளி விரும்பிய பாலை ஆரமுதத்தினை பைந்துளாய் மாலை ஆலியில் கண்டு மகிழ்ந்து போய் ஞாலம் உன்னியை காண்டும் நாங்கூரிலே என்பதுதான் இன்றைய பாசுரம். வேலை ஆல் இலை பள்ளி விரும்பிய பாலை ஆரமுதத்தினை பைந்துளாய் மாலை ஆலியில் கண்டு மகிழ்ந்து போய் ஞாலம் உன்னியை காண்டும் நாங்கூரிலே என்பதுதான் இன்றைய பாசுரம். ஞாலம் உன்னி, உலகத்தை சிந்திப்பவன், உலகத்தால் சிந்திக்கப்படுபவன் ஞாலம் உன்னி. வேலை கடல், கடலிலே வேலை ஆலிலை பள்ளி விரும்பிய பாலை ஆல் ஆரமுதத்தினை பைந்துளாய் மாலை ஆலியில் கண்டு மகிழ்ந்து போய் ஞாலம் உன்னியை காண்டும் நாங்கூரிலே. இந்த பாசுரத்துடைய பதவுரை பார்க்கலாம். வேலை ஆல் இலை பள்ளி விரும்பிய பாலை ஆரமுதத்தினை பைந்துளாய் மாலை. ஊழி வெள்ளத்தில் ஆலந்தளிரில் படுத்து உறங்குதலை விரும்பியவனாய், பால் போன்று இனியவனாய், பகுத்துணர இயலாத அமுதம் போன்று இனியனாய், அழகிய திருத்துழாய் மாலை அணிந்தவனாய் இருக்கக்கூடிய எம்பெருமானை ஆலியில் கண்டு மகிழ்ந்து போய், திருவாலி திருத்தலத்தில் முன்பு சேவித்து மகிழ்ந்து இன்று ஞாலம் உன்னியை உலகத்தாரால் சிந்திக்கப்பட தியானம் செய்யப்படும் எம்பெருமானை நாங்கூரில் போய் காண்டும் திருநாங்கூரில் சென்று வழிபட கடவோமாக என்கிறார். என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய பதவுரையாகும். பிரளயக்கடலிலே ஆலந்தளிரிலே திருக்கண் வளர்வதை விரும்பியவனும், பால் போன்ற இனிமையானவனும், அமுதம் போன்றவனும், அழகிய திருத்துழாய் மாலையை சூடியவனும், உலகத்தவர் எல்லாராலும் தியானிக்கப்படுவனுமான சர்வேஸ்வரனை நெருநல் திருவாலியில் சேவித்து மகிழ்ந்து அடுத்து திருநாங்கூரிலே சென்று சேவிப்போம் என்கிறார் ஆழ்வார். பிரளய பெருங்கடலில் உலகம் அனைத்தையும் உட்கொண்டு ஆலந்தளிரிலே திருக்கண் துயில் கொண்ட பெருமானை திருவாலியிலே கண்டோம், இனி திருநாங்கூரிலே சென்று காணக்கடவோம் என்பதுதான் பொருள். வேலை, வேளா என்பது வடசொல். வேளா என்னும் வடசொல்லின் விகாரம். வேளா என்றால் கடல், கடற்கரையை உணர்த்தும் இந்த சொல் இலக்கணையால் கடலை உணர்த்துகிறது. வேளா என்றால் கடற்கரை, அது இலக்கணத்தாலே ஆகுபெயராலே கடலை உணர்த்துகிறது. ஞாலம் உன்னி, இதற்கு 2 வகையாக பொருள் கொள்ளலாம். உலகத்தை சிந்திப்பவன், உலகத்தால் சிந்திக்கப்படுபவன் என்று. உலகத்தை சிந்திப்பவன் என்றது உலகத்தை எப்படி காப்பது என்பதையே இருப்பவன் என்றபடி. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். வேலை ஆல் இலை பள்ளி விரும்பிய பாலை ஆர் அமுதத்தினை, கடலிலே அப்பொழுது தோன்றியதோர் ஆலந்தளிர், அதிலே கண் வளர்ந்தருளுதலை விரும்பிய எல்லாவித இன்ப வடிவம் ஆனவனை, பாலை ஆரமுதத்தினை
எம்பெருமான் கண் வளர்ந்து அருளுதல் தமக்கு பால் போலவும் அமுதம் போலவும் சுவைத்தபடியை குறிப்பிடுகிறார் ஆழ்வார். பைந்துழாய் மாலை, அந்த சுவையில் உண்டான ஏற்றம் போல செல்வத்தை குறிப்பிடுவதாய் உள்ள அழகிய திருத்துழாயை உடைய எம்பெருமானை ஆலியில் கண்டு மகிழ்ந்து போய், இனிமேல் சென்று திருவாலி திருத்தலத்திலே கண்டு மகிழ்ந்து போய், ஞாலம் உன்னியை, உலகத்தவரால் தியானம் செய்யப்படுபவனை, ஞாலம் உன்னியை, இன்னார் இனியார் என்று வரையறையில்லாமல் எல்லோரும் தன்னை புகழடையும்படியாக இருப்பவனை, ஞாலம் உன்னியை காண்டும் நாங்கூரிலே, திருநாங்கூர் திருத்தலத்திலே சென்று காணக்கடவோம் என்கிறார் இந்த பாசுரத்திலே. அற்புதமான ஒரு பாசுரமாக அமைந்திருக்கிறது. வேலை ஆல் இலை பள்ளி விரும்பிய பாலை ஆர் அமுதத்தினை பைந்துழாய் மாலை ஆலியிலே கண்டு மகிழ்ந்து போய் ஞாலம் உன்னியை காண்டும் திருநாங்கூரிலே என்பதுதான் இன்றைய பாசுரம். நெருநல் கண்டது நீர்மலை இன்று போய் கண்ணமங்கையுள் காண்டுமே என்றார் முதல் பாசுரத்திலே. பொன்னை மாமணியை அணி ஆர்ந்ததோர் மின்னை என்னை ஆளுடை ஈசனை எம்பிரமான் தன்னை நெருநல் வேங்கடத்துச்சியில் கண்டு போய் யாம் சென்று காண்டும் தன்காவிலே என்றார் முன் பாசுரத்திலே, இரண்டாவது பாசுரத்திலே. இப்பாசுரத்திலே வேலை ஆலிலை பள்ளி விரும்பிய பாலை ஆர் அமுதத்தினை பைந்துழாய் மாலை திருவாலியில் கண்டு மகிழ்ந்து போய் ஞாலம் உன்னியை காண்டும் நாங்கூரிலே என்கிறார் இந்த மூன்றாம் பாசுரத்திலே. ஆக இந்த 3 பாசுரங்களிலே 6 திவ்ய தேசங்கள் இதுவரை மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கின்றன. மீண்டும் நாளை அடுத்த பதிவுடன் சந்திக்கலாம். அடுத்த 2 திவ்ய தேசங்கள் எவை என்பதை நாளை பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருவாலி எம்பெருமான் திருவடிகளே சரணம், திருநாங்கூர் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் இராமாயணப் பெருக்கர் உரைப்பெரு மன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.